எல்லாருக்கும் வணக்கமுங்க. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் திரு காஞ்சி முத்து அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது ஒரு மனிதன் பிறந்து போய் சேர்ற வரைக்கும் வாழ்கிற வாழ்க்கையில் அந்த இடைப்பட்ட காலங்களில் எடுக்கும் பேரும் புகழும் தான் ஒரு மனிதனை நிலைத்து நிற்க செய்யும். அப்படி பேரும் புகழும் வாங்கிய இரண்டு மன்னர்கள், ஒருத்தர் கவி அரசர் அவர், இன்னொருத்தர் மன்னர் இசையில். பொதுவாக பார்த்திங்கன்னா வடதுருவும் தென்துருவும் இணையாது, இணைஞ்ச என்னாகும், பிரளயமே வந்துடும். ஆனால் தமிழ் திரை உலகத்திலே கவி என்ற வடதுருவமும் இசை என்ற தென்துருவமும், அதாவது காஷ்மீரும் கன்னியாகுமரியும் இரண்டும் இணைந்து திரைப்படத்துறையிலே பெரிய பிரளயம் உருவாக்கியவர்கள் தான் இந்த மாமனிதர்கள். இதில் இன்றைக்கி அவர் கவிஞருடைய பிறந்த நாள் கொண்டாட்டம்ங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இசை உள்ளவரை இவர்கள் இருவரையும் இந்த உலகம் மறக்கவே மறக்காது. இசைக்கு அழிவு கிடையாது, அதே போல் இவர்கள் இருவருக்குமே அழிவு என்பது கிடையவே கிடையாது. அப்படி ஒரு பேரையும் புகழையும் வாங்கி கொடுத்தவர்கள். இப்போ பாருங்கள், அந்த மியூசிக் சாங்ஸ் எல்லாம் பாடிட்டு இருக்கும் பார்த்திங்கன்னா, அப்பத்த சாங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற பிஜிஎம் கூட உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். அந்த தாளம் தப்பாமல் நானே தாளம் போட்டுக்கிட்டு தான் இருந்தேன். காரணம், அன்றைய இசையினுடைய சிறப்பே அதுதான். ஒரு முறை விஸ்வநாதன் ஐயா ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், ஏதோ ஒரு டியூனை போட்டாராம். இது என்னப்பா டியூன் இது, நல்லா இதில் எப்படி வார்த்தைகளை போடுறது அப்படின்னு கவிஞர் கேட்டிருக்காரு. சரி, நீயே ஏதாவது ஒரு வரியை போட்டு பாடுவீல, இந்த டியூனுக்கு நீயே ஒரு வரியை சொல்லு அப்படின்னு இருக்காரு. அந்த நேரத்தில் எம்எஸ்வி அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா, இன்று முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம் அப்படின்னு ஆரம்பித்தார். ஆரம்பித்த உடனே அந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாடினாருன்னா கவிஞர் என்ன பண்ணார்னா, பாக்கெட்லேருந்து ஒரு 10 ரூபா எடுத்தாராம். ஆஹா, கவிஞர் கையால் இன்றைக்கி 10 ரூபா வாங்குறேன்னு ஆர்வமாக இருக்கும் பொழுது கொடுக்க வந்தவர், இரு குடியார எவனுமே இன்று முதல் குடிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டான், நாளை முதல் தான் குடிப்பேன்னு சொல்லுவான். அப்படின்ட்டு நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம் அப்படின்னு அவர் மாற்றி பாடினார். சரி, அந்த 10 ரூபா கொடுப்பாருன்னு கவிஞர் இவர் எம்எஸ்சி எதிர்பார்த்துருந்தார். மாற்றினது நான், அதனால் இந்த 10 ரூபா எனக்குன்னு அவரே பாக்கெட்டில் வச்சுட்டாரான். எதுக்கு சொல்கிறேன்னா, இவர் எம்எஸ்வி ஐயா அவர்கள் ஒரு பேட்டியில் சொன்ன விஷயம் அது. எதுக்கான அவ்வளோ அந்யோன்யமான ஒரு இரண்டு பேருமே அவங்க ரெண்டு பேருக்குள்ள அவ்வளோ அந்யோன்யம். அதனால தான் அவருடைய பாடல்கள் பூரா இந்த அளவுக்கு இன்றைக்கி மேடையில் பாடுற அளவுக்கு இருக்குன்னா அதுதான் உண்மை. இந்த குடியை பற்றி இந்த பாட்டு சொல்லும் பொழுது இந்த மேடையில் நான் ஒன்றை சொல்லிக்கிறேன். கள்ளக்குறிச்சியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப வருந்தத்தக்க செய்தி. என்னதான் நம்ம ஒரு மேடையில் நின்று ஒரு சந்தோஷமான விஷயத்தை கொண்டாடும் பொழுதும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்துடக்கூடாது. நம்ம நாட்டில் குடிப்பதே முதல்ல தப்பு. இன்றைக்கி நைட்டு குடிச்சிட்டு காலையில் எந்திரிப்போன்னு குடித்த 60 பேருமே நிரந்தரமாக எந்திரிக்காமல் போயிட்டாங்க. உண்மையிலேயே வருந்தத்தக்க விஷயம். ரொம்ப 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 வருத்தமாக இருக்குது. எல்லாம் 3 நாளாக இதே கேட்டு கேட்டு எனக்கே ரொம்ப மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இந்த மேடையை பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லாருடைய சார்பாகவும் அந்த இறந்தவருடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். கவிஞர் அவர்களும் சரி, இன்னிசை மன்னரும் சரி, இவர்கள் இருவரும் இன்னும் நம்மளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த மாதிரி ஒரு இன்னிசை கச்சேரி நடத்தி பெரிய பேரையும் புகழையும் நம்ம நவீன் ஃபைனான்ஸ்காரங்க பண்ணியிருக்காங்க. எனக்கு அவருடைய வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாழ்க தமிழ், வாழ்க இசை. நன்றி, வணக்கம்.